ஹலோ மீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஏடி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணியிருக்காங்க கபிலன். ஏன்னா சிவா, ஐலி இவங்க 2 பேரும் போலீஸ் தானா அப்படின்ற சந்தேகம் கபிலனுக்கு இருக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 ரவுடி பசங்களை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் செலியன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது, தான் மனசில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் இங்கே இந்திராணி கிட்ட வெளிப்படையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மோனிகா கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுத்தது, இது எல்லாமே உன் மேலே வச்சுருக்க அன்புனால தான். இப்படியெல்லாம் பண்ணாலாவது உன் மனசு மாறுமா அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இப்படிலாம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி செலியன் இங்கே இந்திராணி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவுடி பசங்க வீட்டுக்குள்ளே இறங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த ரவுடி பசங்களை அடித்து விரட்டுறாங்க. இதனால் கபிலனுடைய பிளான் வந்து சொதப்புது. ஸோ இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த செலியன் தான் அப்படின்னு இங்கே செல்வநாயகி செலியனை திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, செலியனுக்கு நீங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவன் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் இங்கே செலியனை செல்வநாயகி திட்டிருக்காங்க. அதுக்கு இங்கே செலியன் சொல்கிறாரு, உங்களுக்கு பிடிக்கலனா இந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டும், உங்களை எதிர்த்து பேசின எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா அப்படின்ட்டும், என்ன ஃபஸ்ட்டு பழி போட்டு அனுப்புனீங்க, இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஐலி சிவா 2 பேரையும் அனுப்ப பார்க்குறீங்க, ஏன் உங்களுக்கு எதிராக இந்த மாமா கூட தான் பேசுகிறாரு, அவரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா, எங்கே உங்கள் பையன், இந்த உங்கள் பையன் தான் நிற்கிறான், அந்த பையன் ஏன் அந்த ரோடி பசங்களை வீட்டுக்கு வர வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செலியனு பேச, ஒரு பக்கம் இந்திராணி கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க. இதோட ப்ரொமோவை முடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் செலியன் தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இந்திராணி தப்பாக புரிஞ்சுப்பாங்களா இல்லை செலியனை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.